இங்க ஒரு வயசானவர் கையில காசு இல்லாதனால தெரிஞ்சவர்கிட்ட கடன் கேட்கிறாரு. நான் ஒருமே உனக்கு எந்த வேலையில நீ எப்படி திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி அவர் அங்கிருந்து போக சொல்லிடுறாரு. இப்ப இவருமே வீட்டுக்கு வந்து சாப்பிடலான்ட்டு உட்கார்றாரு. அப்ப ஒரு வைஃப் கிட்ட நீ சாப்பிட்டேன்னு கேட்கவோ அவங்களும் சாப்பிட்டேன்னு சொல்லி போய் சொல்றாங்க. சோ இப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட வைஃப் கிட்ட உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்கவோ அவங்களும் என்ன டவுனுக்கு கூட்டு போறியான்னு கேட்கறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த வயசானவருமே அவரோட வைஃபை கூட்டிட்டு டவுனுக்கு கிளம்புறாரு. இவங்க ரெண்டு பேரும் டவுனுக்கு வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் அவங்க கொண்டு வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடலான்ட்டு போறாங்க. அப்ப அந்த ஹோட்டல்காரமே பார்த்துட்டு எல்லாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வெளியே போக சொல்றாரு. அந்த வயசானவரோட வைஃபுமே அவர் வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்காக உள்ள போறாங்க. பார்த்தா டக்குனு மயக்க மூட்டு கீழே விழுந்துறாங்க. அங்க இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த அம்மாவை அவரோட ஆட்டோல ஏத்திட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. இந்த அம்மாக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய ஸ்கேன்ல எடுத்து பார்த்துட்டு கேன்சர் இருக்கிறதா சொல்லி அந்த அம்மாக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க. இவருமே அவரோட வைஃபை பாக்குறதுக்காக போறாரு. அப்ப அந்த அம்மா நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்ல யாரும் பார்க்காத நேரமா பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படியே அங்க இருந்து ரெண்டு பேரும் வெளியே வந்து அந்த வயசானம்மா ஒரு இடத்துல உட்காந்து என்ன இங்கே கொலை பண்ணிடு என்னால முடியலன்னு சொல்றாங்க. அந்த வயசானவருமே அவரோட வைஃபு கிட்ட நான் எப்படி உன்னை கொல்லுவேன் என்னால முடியாதுன்னு சொல்லி அழுகுறாரு. அந்த அம்மா அவங்க சேலையில ஒரு சுருக்கு மாதிரி போட்டு அவங்களோட கழுத்துல மாட்டிட்டு அதை இழுக்க சொல்றாங்க. அந்த வயசானருமே தன் வைஃப் அந்த நோயால கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சேலை இழுத்து அவங்களை அங்கேயே கொலை பண்ணிடுறாரு.